டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடையானது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை தகவல்களை நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறைக்கு இடைக்கால தடையானது கொடுத்திருக்கிறாங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, அமலாக்கத்துறைய விசாரணை வரம்புகள் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? இதுல இப்போ பாராளுமன்றம் அமலாக்கத்துறைக்கு வானளாவிய அதிகாரம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த அதிகாரத்தை வைத்துக் கொண்டு என்ன வேணாலும் எங்க வேணாலும் எப்ப வேணாலும் செய்யலாம் என்ற அடிப்படையில் தான் இப்போ அமலாக்கத்துறை ஒவ்வொரு வீட்லையும் எங்கே வேணாலும் போடலாம். உங்க வீட்டுக்கு வரலாம், என் வீட்டுக்கு வரலாம். ஒரு காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. யாருக்கும் ஒன்றும் போதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வீட்டுல இருந்து என்ன வேணாலும் தூக்கிட்டு போகலாம். அதன் பிறகு இன்ஃபர்மேஷன் கசிய விடலாம். அதாவது இன்கிரிமினேட்டிங் டாக்குமெண்ட்ஸ் ஃபார்ம் கசிய விடலாம். இதுதான் அமலாக்கத்துறையினுடைய இன்றைய நிலைமையா இருக்கிறது. ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கும் இதே அதிகாரம் இருக்கிறது. என்னுடைய பிரச்சனை எல்லாம் அமலாக்கத்துறை என்பது இந்தியாவினுடைய பைனான்சியல் இறையாண்மையை காப்பதற்கு ஒரு தலையாய கடமை இருக்கிறது. அந்த கடமை நிறைவேற்றாமல் மாநிலங்கள்ல ஏதோ சிறு சிறு கரப்ஷன் கேஸ்ல இன்வால்வ் ஆகிறது நிச்சயமாக உச்சிதமாக என்றதுதான் முக்கியமான விஷயமா இருக்கிறது. சிறு சிறு வழக்குகள் என்று சொல்லும்போது இப்போ பாஜக இந்த கரப்ஷன் கேஸ்ல 1000 கோடி என்று கூறுகிறார்கள். அதற்கு மேல ஒரு நம்பர் ஒரே காலத்திலே கூறவில்லை. அப்படி அதீதமான ஒரு நம்பராக தான் 1000 கோடி இருந்தால் கூட என்னை பொறுத்தவரை இது ஒரு லோக்கல் கரப்ஷன் கேஸ். அந்த கரப்ஷன் கேஸ் அதிகபட்சமாக அப்கோர்ஸ் மாநில அரசாங்கம் இதை விசாரிக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் இன்வால்வா இருக்கிறார்கள். நிச்சயமாக சிபிஐ உள்ள கொண்டு வரலாம். அதற்கு நேர்மாறாக அதை விட எவ்வளவோ அதிகாரம் பிடித்த ஒரு ஆர்கனைசேஷன் எது கொண்டு வரான்னு பாத்தீங்கன்னா இது அச்சுறுத்தும் நடவடிக்கை பார்க்க வேண்டியதா இருக்கிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் சுப்ரீம் கோர்ட் இடைக்கால தடை கொடுத்திருக்கு. நிச்சயமாக திமுகவுக்கு சாதகமான ஒரு விஷயம். அடுத்த 10 மாசத்துக்கு தேர்தல் வரப்போகுது. அதுக்குள்ளால பெரிதாக நடந்து விடாது. ஏனென்றால் இந்த தடையை மறுபடியும் ஸ்டே நீக்கி அதற்கு பிறகு வர வேண்டும் என்று இன்னொரு சில மாதங்கள் ஆகும் என்று நான் கருதுகிறேன். அதற்கு பிறகு இன்வெஸ்டிகேஷன் துரிதமாக நடக்க முடியாது என்ற ஒரு நிலை இருக்கிறது. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ராதாகிருஷ்ணன்.